Praise to the Lord, the Almighty, the King of creation. Oh, my soul, praise Him, for He is thy help and salvation. All ye who hear, now to His temple draw near. Praise Him in glad adoration. Praise to the Lord, who o'er all things so wondrously reigneth. Shield up the under His wings, yes, so gently sustaineth. Hast thou not seen how thy desires have been granted in what He ordained? Hallelujah, 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 hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Greetings in the name of the Lord. பிரியமானவர்களே, நாம் 3 வாரங்களாக தீமோத்தேயுவை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். My dear friends, we have been seeing about Timothy for the past 3 weeks. ஆனால் இன்றோ நாம் வசனத்தை பற்றி பார்க்காமல் அவருடைய ஒரு சின்ன சரித்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். But today we are going to see about history about epistles Timothy. இந்த தீமோத்தேயு நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவிற்கு எழுதுகிறார். This chapter was written by Paul to Timothy. இந்த நிருபம் எழுதப்பட்ட காலம் கிபி 63க்கும் 65க்கும் இடையில் எழுதப்பட்டது. And it was written in the year between AD 63 and 65. இதன் முக்கியமான நோக்கம் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, The purpose of this chapter is இந்த நிருபத்தை சபை அதிகாரிகளையும் தலைவர்களையும் தேர்ந்தெடுப்பதற்கான விதிமுறைகளை கொண்டுள்ளது. to guide how to choose the officials of church. மற்றும் சபை போதகர்களுக்கு அவசியமான ஆலோசனைகளையும் இந்நிருபம் கொண்டுள்ளது. And to give important advice to the church officials. இப்பொழுது நாம் பவுல் தீமோத்தேயுவை எங்கு சந்திக்கிறார், எப்படி சந்திக்கிறார், எப்படி அறிமுகமாகிறார் என்பதை பார்க்கலாம். Let us see about the first meeting of Timothy and Paul. பவுல் தனது 2வது மிஷனரி பயணத்தின் போது சீலாவோடு கூட லீஸ்திரா பட்டணத்தை வந்தடைந்தார். During the second missionary journey of Paul, he reached Lystra along with Sila. அங்கிருந்த சகோதரர்கள் தேவனுக்கு பயந்து எல்லாரிடத்திலும் நற்சாட்சி பெற்றவனுமாயிருந்த ஒரு வாலிபனை பவுலுக்கு அறிமுகப்படுத்தினர். அவரே தீமோத்தேயு ஆவார். A feared person of God over there brought a man to Paul who was also good at his testimony. He is the man called Timothy. இவரின் தாயாகிய ஐனேக்கியால் யூத குலத்தை சார்ந்த ஒரு ஸ்திரீ. His mother Eunice belonged to the ancestry of Judah, இவரின் தந்தையோ கிரேக்கர். but his father was a Greek man. இவருடைய பாட்டியின் பெயர் லோவிசால். His grandmother name is Lois. பவுல் தனது 1வது மிஷனரி பயணத்தின் போதே இந்த லீஸ்திரா பட்டணத்திற்கு பர்னபாவோடு வந்திருந்தார். Paul's first missionary voyage with Barnabas was to the place Lystra. அப்பொழுதே தீமோத்தேயுவையும் குடும்பத்துடன் அவருக்கு அறிமுகம் ஏற்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Maybe here itself he is well known with the family of Timothy, ஏனென்றால் because இவருடைய பாட்டியும் தாயும் மாயமற்ற விசுவாசத்தோடு காணப்பட்டனர். both Timothy's mother and his grandmother had the unfeigned faith. அதே விசுவாசம் தீமோத்தேயுவிற்குள்ளும் நிலை கொண்டிருப்பதை உணர்ந்த பவுல் அவரை தன்னோடு ஊழியத்திற்கு அழைத்து செல்ல விரும்பினார். Paul believed that Timothy will also have the same faith what his mother and grandmother had, so he would like to join Timothy with him. ஆனால் அவரின் தகப்பன் ஒரு கிரேக்கரானபடியால் அங்கிருந்தவர்களுக்காக தீமோத்தேயுவை அழைத்து விருத்த சேதனம் பண்ணி
தன்னோடு ஊழியத்தில் இணைத்து கொண்டார் பவுல். But his father was a Greek man, so he was circumcised and joined the missionary voyage with Paul. பவுலும் தீமோத்தேயுவும் தேவன் மீது கொண்டிருந்த உள்ளார்ந்த விசுவாசத்தினால் அவர்கள் இருவரும் இணைந்து பயணித்து தேவனுக்கென்று ஊழியம் செய்தனர். Timothy traveled and worked with Paul because of the shared faith. தீமோத்தேயுவும் பவுலுக்கு ஒரு குமாரனைப் போல காணப்பட்டார். Timothy was like a son to Paul. தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விசுவாசமுள்ள உடன் ஊழியராக விளங்கினார். Timothy became one of Paul's most faithful co-worker. மேலும் பவுல் தீமோத்தேயுவை பற்றி தான் எழுதிய 5 நிருபங்களில் குறிப்பிட்டுள்ளார். And Paul mentions Timothy in 5 of his letters. இந்த நிருபமானது தீமோத்தேயுவிற்கு தனிப்பட்ட முறையில் பவுலால் எழுதப்பட்டிருந்தாலும் அவர் அனைத்து சபைகள் மேலும் கொண்டிருந்த அக்கறையும் இந்த நிருபம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. Although this letter is addressed to Timothy personally, it actually addresses many of the concerns Paul had with the life of the entire church. அது மட்டுமல்லாமல் மேலும் சபை அதிகாரிகளையும் தலைவர்களையும் தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறைகளையும் கற்றுக் கொடுத்துள்ளது. Moreover, guidelines are given for choosing church officers and leaders. தீமோத்தேயு, யார் இந்த தீமோத்தேயு? அவரின் பெயருக்கு அர்த்தம் என்ன? Timothy. Who is Timothy? Let us see. தீமோத்தேயு என்பதற்கு தேவனால் கனம் பெற்றவர் என்று அர்த்தம். The name Timothy means honorable person by God. இவரின் தாயாரின் பெயர் ஐனேக்கியால். அவரின் பெயரின் அர்த்தத்திற்கு வெற்றி பெற்றவர் என்று அர்த்தம். His mother Eunice means victorious person. இவரின் பாட்டியின் பெயர் லோவிசால். அவரின் பெயர் அர்த்தம் மிகவும் மேன்மையானவர். And his mother name Lois means superior person. இதில் நாம் ஒரு வாரமும் தீமோத்தேயுவை பற்றி பார்த்தோம். முதல் வாரம் என்ன பார்த்தோம் என்று பார்த்தால், In the first week, முதல் வாரத்தில் நாம் தீமோத்தேயு, லோவிசால், ஐனேக்கியால் இவர்களுக்கு என்னென்ன விசுவாசம் இருந்தது என்பதை பார்த்தோம். In the first week, we saw about 3 important persons who had lovable faith on their gods. They are Timothy, Eunice and Lois. அவர்களுக்குள் என்னென்ன விசுவாசம் இருந்தது என்றால், The faith with them are, முதலில் மாயமற்ற விசுவாசம். number 1, true faith. இரண்டாவதாக மனமார்ந்த விசுவாசம். And second, sincere faith. மூன்றாவதாக மெய்யான விசுவாசம். Third, unfeigned faith. கடைசியாக பார்க்கும்போது பலமான விசுவாசம் அவர்களுக்குள் காணப்பட்டது. And finally, strong or powerful faith. இரண்டாவது வாரம் நாம் பார்க்கும்போது நமக்குள் இருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்பதை பார்த்தோம். In second week, we saw that we should inflame or trigger the gifts of God. வரம் என்பதற்கு கிரேக்க மொழியில் கரிஸ்மா என்று அர்த்தம். The term charisma in Greek means gift. நமக்குள் பொதுவாக இருக்க வேண்டிய வரங்கள் ஒரு 6 வரங்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். In general, there are 6 gifts which is to be with us. முதலாவதாக தேவ கிருபை. Number 1, divine grace. இரண்டாவதாக தேவ அறிவு. 2, gift of knowledge. மூன்றாவதாக தேவ நம்பிக்கை. Third, gift of faith. நான்காவதாக பரிசுத்தம். Fourth, gift of holiness. ஐந்தாவதாக நற்குணங்கள். Fifth, gift of virtue. கடைசியாக பார்க்கும்போது தேவ பலன். And finally, gift of power. இந்த வரங்கள் அனைத்தும் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 10 வரை பார்க்கும்போது அதில் கொடுக்கப்பட்டுள்ள வரங்கள் 9 வரங்களை பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. In 1 Corinthians 12 from verses 8 to 10, 9 gifts are given. அந்த 9 வரங்களும் நமக்குள் இருக்க வேண்டும் என்பதை இந்த நிருபம் சுட்டிக்காட்டுகிறது. அந்த 9 வரங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். இரண்டாவதாக பார்க்கும்போது ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். மூன்றாவதாக ஆவியினாலே விசுவாசம். நான்காவதாக ஆவியினாலே குணமாக்கும் வரம். ஐந்தாவதாக அற்புதங்களையும் செய்யும் சக்தி.
ஆறாவதாக தீர்க்க தரிசனம் உரைத்தல். ஏழாவதாக ஆவிகளை பகுத்தறிதல். எட்டாவதாக பற்பல பாஷைகளை பேசுதல். கடைசியாக பார்க்கும்போது பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். The Holy Spirits are: number 1, someone to speak with wisdom; second, while the other with knowledge; third, someone with the great faith; fourth, the power to heal the sick; fifth, someone the power to work mighty miracles; sixth, someone as prophets; seventh, someone to recognize where God's Spirit is present; eighth, someone to speak different kinds of language; and finally, some others with defining what the other languages mean. இந்த 9 வரங்களும் பரிசுத்த ஆவியை நாம் எப்பொழுது பெற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே இந்த வரங்களும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டுகிறது. When we received the Holy Spirit, simultaneously we had received the gifts too. ஆனால் ஒரு விஷயம், நாமே அதை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். We have to inflame those spirits. மூன்றாவது வாரம் நாம் பார்த்தோம் நமக்குள் பயமுள்ள ஆவி இருக்கக்கூடாது என்பதை பற்றி. In the third week, we should not have the fearful spirit in us. இதற்கு உதாரணமாக வேத வாக்கியத்தில் 2 நபர்களை பற்றி சுட்டி காட்டியிருந்தோம். ஒருவர் தானியேல், மற்றொருவர் பேதுரு. For example, let us take 2 persons in Bible. One is Daniel and the other Peter. தானியேலை பற்றி பார்க்கும்போது தரியு ராஜா யாரையும் சேவிக்க கூடாது என்ற கட்டளையை பிறப்பித்த போதிலும் அவன் 3 வேளையும் கர்த்தரை சேவித்தான். In case of Daniel, he prayed 3 times per day, even when his king Darius commands them not to pray other god, but only him. இந்த பலமுள்ள ஆவி அவனுக்குள் இருந்ததால் மட்டும்தான் அவன் அந்த ராஜா சொல்வதையும் மீறி 3 வேளை ஜெபித்தான். The powerful spirit in Daniel made him to do this. இரண்டாவதாக பேதுருவை பற்றி பார்க்கும் பொழுது அவனுக்குள் பயம் காணப்பட்டது. ஆனால் அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகோ மிகவும் தைரியமாய் காணப்பட்டார். Here, Peter was also a fearful man, but when he received the Holy Spirit, he became the brave person. இதில் நாம் பார்க்கும் பொழுது பவுலும் தீமோத்தேயுவிற்கு இதை பற்றி தான் கூறுகிறார். This is the thing that Paul said to Timothy too. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை அல்ல, பலமுள்ள ஆவியை மட்டுமே கொடுத்திருக்கிறார். God's Spirit doesn't make cowards out of us. The Spirit gives us power, love and self-control. அதனால் நமக்குள் இருக்கிற ஒவ்வொரு ஆவியையும் ஒரு வரத்தையும் நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அதை அனல் மூட்டி எழுப்புவோம். பிரியமானவர்களே, இவ்வளோ நேரமாக தீமோத்தேயுடைய சரித்திரத்தை பிரதர்ஸ் அவர்கள் அழகாக நமக்கு எடுத்து சொன்னாங்க. 3 காரியம் ரொம்ப முக்கியம் சொல்லி சொன்னாங்க. ஒன்று, நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். 2வது, நமக்குள்ள ஆவியின் வரங்கள் அனல்மூட்டி எழுப்பணும். 3வது, நமக்கு பலமுள்ள ஆவி நம்மோடு இருக்கணும். Till now we are seeing about the history of Timothy and Paul. We should have 3 things within us. First thing is we should have the faith. Second thing, we should trigger our spirits given by God. Third thing, we should have the powerful spirit in us. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் மூலமாக வருகிறோம். இந்த 3 காரியங்களுக்குள்ள இருக்கட்டப்பா. எங்களுக்குள்ளதான இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கட்டும். எங்களுக்குள்ள ஆவிக்குள்ள வரும் அனல் விட்டு எழுப்பற்றும். எங்களுக்குள்ள பலமுள்ள ஆவி எங்களுக்கு தந்துருவீராக. தொடர்ந்து நடத்தும் பெரிய காரியம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். Our loving God, thank you for this wonderful day. As we saw, give us the faith, give us trigger our spirits, and give us the powerful spirit to shine. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.